அதிகாரத்தில் இருப்பவர்களை தட்டி கேட்பதே கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் அந்த கொள்கை கைவிடப்பட்டிருக்கிறது. 2021 தேர்தலில் 44.65% வாக்குகளுடன் வெற்றி பெற்ற சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சின்னதுரை கிராமப்புற விவசாயிகளின் குரலாக ஒலிப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்ததால் எந்தவொரு மக்கள் பிரச்சினைக்காகவும் அவர் அரசை தட்டி கேட்கவே இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த போதும், நீர்நிலைகள் புறக்கணிக்கப்பட்ட போதும் அல்லது போதைப்பொருள் புழக்கம் கிராமங்களுக்குள் ஊடுருவிய போதும் அவர் மௌனம் காத்தார். ஒரு காலத்தில் போராட்டங்களால் அரசை அதிர வைத்த ஒரு கட்சி கடந்த 5 ஆண்டுகளாக சென்னையில் உள்ள தனது கூட்டணி தலைமைக்கு ஒரு சங்கடமான கேள்வியை கூட எழுப்பவில்லை. இதனால் தொகுதியில் எதிர்க்கட்சியின் குரலே ஒலிக்கவில்லை என்ற அதிருப்தி மக்களிடையே நிலவுகிறது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பகுதியில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சி. உதயகுமார் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் தொகுதியை மேம்படுத்துவதாக கூறி ஒவ்வொரு ஊராட்சியாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார். கந்தர்வக்கோட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் நாச்சியப்பன் தேர்தலுக்கு முன்பே பூத் அளவில் தொண்டர்களை ஒருங்கிணைத்து கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி பலத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் சிபிஎம் ஒருபுறம், களத்தில் இறங்கி வேலை செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபுறம் என இந்த இருவேறு நிலைகளை மக்கள் உற்று நோக்குகின்றனர். வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் இந்த மாற்றமே வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இதனுடன் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் அடிப்படை வசதிகள் குறித்த மக்களின் குறைகளும் அதிகரித்து வருகின்றன. பல கிராமங்களில் சாலை வசதிகள் முறையாக இல்லாதது, குடிநீர் விநியோகம் தடுமாறுவது, பொது சேவைகள் தாமதமாக கிடைப்பது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இந்த பிரச்சனைகள் குறித்து மக்கள் பலமுறை மனுக்கள் அளித்தும் அவற்றிற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. இதனால் உள்ளாட்சி மட்டத்திலிருந்து சட்டமன்ற மட்டம் வரை பொறுப்பேற்றுள்ளவர்களின் செயல்திறன் குறித்து மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர்.